உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் திமுகவினர் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்திற்கு உயிரை பணயம் வைத்து பெண்கள் செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் திமுகவினர் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்திற்கு உயிரை பணயம் வைத்து செல்லும் பெண்களின் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் திமுகவினர் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்திற்கு உயிரை பணயம் வைத்து பெண்கள் செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் லாரியில் பயணம் செய்து வரும் பெண்களால் அங்கே சோகம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். விஜயகுமார், விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. நிச்சயமாக திருவண்ணாமலை மாநகரில் உள்ள பெரியார் சிலை அருகே சாலையை மறித்து திமுக சார்பில் மத்திய பாஜக அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை நிதியை ஒதுக்காத கண்டித்து திருவண்ணாமலை மற்றும் தண்டராம்பட்டு தொகுதி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிராமப்புறங்களில் இருந்து பெண்களையும் மூதாட்டிகளையும் அழைத்து வந்ததால் சுட்டெரிக்கும் வெயிலில் நிற்க முடியாமல் பெண்கள் கை குழந்தைகளுடன் தலையில் துணியை போர்த்தியபடி நின்ற அவல நிலை நீடித்தது. அதோடு மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் இருந்து லாரிகள் மூலமும் வேன் மூலமும் உயிரை பணயம் வைத்து அழைத்து வந்த சம்பவம் அரங்கேறியது. பெரியார் சிலை அருகே திமுகவினர் நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்காக மேடை அமைத்து சுட்டெரிக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் வயதான மூதாட்டிகளை மற்றும் பெண்கள் கால் கடக்க காத்திருந்த நிற்க முடியாமல் வயதான மூதாட்டிகள் நேலை தேடி அமர்ந்து இருந்தனர். திருவண்ணாமலை மாநகராட்சி வரும் கனரக வாகனங்கள், பேருந்துகள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பெரியார் சிலையை கடந்து நகருக்குள் செல்வது வழக்கம். ஆனால் இன்று திமுகவினர் நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் இருவழி சாலையாக இருந்த பெரியார் சிலையை ஒரு வழி சாலையாக மாற்றி அமைத்ததால் கடும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலைக்கான ஊதியத்தை மத்திய அரசு வழங்காததை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை மாநகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டத்திற்காக கிராமப்புறங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட பெண்கள் மற்றும் மூதாட்டிகள் சுட்டெரிக்கும் வெயிலில் ஆர்ப்பாட்டத்தில் நிற்க முடியாமல் 100க்கும் மேற்பட்ட மூதாட்டிகள் நிலை தேடி நின்று அவல நிலையை நீடித்தது. விடியா விளம்பர திமுக ஆட்சியில் திமுகவினர் நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்காக பல்வேறு இடங்களில் இருந்து லாரிகள் மற்றும் வேன்கள் மூலம் அழைத்து வரப்பட்ட பெண்கள் மற்றும் மூதாட்டிகள் கடும் வெயிலை நிற்க வைக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.